வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர் ரேடியோ மெக்கானிக் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மொத்தம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு போது பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டொமஸ்டிக் சர்டிஃபிகேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து டொமஸ்டிக் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இது வந்து பிடிஎஃபாவோ இல்லை ஜேபிஜி ஃபைலாவோ இல்லை ஜேபிஜி பிஎன்ஜி ஃபைலாவோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் வேணும். கண்டிப்பாக வந்து இது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசி, சப்போஸ் நீங்கள் என்சிசி வச்சுருந்தீங்கன்னா என்சிசி சி சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்டில் எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதுவும் இந்த சொல்கிற ஃபார்மேட்டில் வச்சுருக்கணும். அதே போல் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் இருக்கும். இது வந்து மேண்டட்ரியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஆப்ஷனல். நீங்கள் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th and 12th சர்டிஃபிகேட்டு இது வந்து கண்டிப்பாக வேணும். பிடிஎஃப், ஜேபிஜி இல்லாட்டி பிஎன்ஜியாக இருக்கலாம், ஃபார்மேட்டாக இருக்கலாம். இதில் வந்து 30 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் இருக்கணும். மேண்டட்ரினா பார்த்தாங்கன்னா 100% மேண்டட்ரி. அதுக்கடுத்து ஹையர் குவாலிஃபிகேஷன், இதுக்கு மேலே நீங்கள் டிகிரியோ இல்லை எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வைக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃபோ இல்லாட்டி இமேஜ் ஃபைலாகவே இருக்கலாம். இது ஆப்ஷனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், சப்போஸ் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டு தவிர மற்ற கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, ஓபிசி, நான் கிரிமினல், எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாவோ இல்லை இமேஜ் ஃபைலாவோ நீங்கள் 30 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே வைக்கணும். கண்டிப்பாக இது தேவைன்னா நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சருங்க. ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சருங்கிறது 100% தேவை. ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களோட இமேஜாக தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து 30 கேபிலேருந்து 100 கேபி இருக்கணும். கண்டிப்பாக விசிபிலிட்டி இருக்கணும். 30 to 100 தான் இருக்கணும். அதே போல் சிக்னேச்சர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்லாம் 100% தேவை. ஸோ நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் ஆப்ரேட்டர் ரேடியோ மெக்கானிக் போஸ்ட் அப்ளை பண்ணுறா இருந்தால் இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன். பாய்.